ஹலோ காய்ஸ், எப்படி டேஸ்டியான எக் நூடுல்ஸ் செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? அதுக்கு தேவையான டாப் ராமனை எடுத்துக்கலாம். கடாயை பற்ற வச்சு நம்ம தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு முட்டை போட்டுக்கலாம். நான் 3 பேருக்கு செய்கிறதுனால 3 முட்டை எடுத்துக்கிறேன். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு முட்டையை எடுத்துக்கோங்க. முட்டையை நம்ம கடாயில் உடச்சி ஊற்றிட்டு நல்லா அதை ஸ்க்ராம்பிள் பண்ணிடலாம். ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூளையும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளை சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு வெங்காய தக்காளியை நெருக்கி வச்சுக்கலாம். அதே கடாயில் எண்ணெயை ஊற்றி நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம தேவையான அளவு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி பச்சை ஸ்மெல் போகிற அளவு அதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இந்த கலர் வர வரைக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அந்த பதம் அந்த தண்ணியில் எசன்ஸ் இறங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு டாப் ராமன் நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். 2 மினிட்ஸ் விட்டுடலாம். அதுக்கப்புறம் மேகி இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நூடுல்ஸ்லேயே மசாலா கொடுப்பாங்க. அந்த மசாலா நம்ம நல்லா மேகியில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச முட்டையை நம்ம மேகியில் கொட்டி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணால் ரெடி.